ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைலரிங். இப்போ நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து நாளாக போட்டு பேக் சைடு எத்தனை இன்ச் இருக்குன்னு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து நேர் கட்டிங். நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு நம்ம வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதை வந்து நாளாக போட்டு ஒன்றா எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு அளவு ப்ளவுஸில் நம்ம வந்து நாளாக மடித்து எடுத்துட்டோம். அதில் வந்து 8.5 இன்ச் வருது. 8.5 இன்ச்சோட நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு 2 இன்ச்சு விட்டால் 10.5 இன்ச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து லைனிங் கிளாத்தில் பாருங்கள், லைனிங் கிளாத்தில் கரம்பாக்கத்தை நம்ம எப்போவுமே ஆப்போசிட்டில் ஃபுல்லாக நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நம்மளுக்கு 10.5 இன்ச் அளவு எடுத்தோம் இல்லையா, அதை இந்த இடத்துல 10.5 இன்ச்சு வருதான்னு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். பாருங்கள், 10.5 இன்ச் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போது பேக் சைடு ஹைட் நம்ம எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 12.5 இன்ச் வருது. தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் 14 இன்ச் வச்சுக்கலாம். அதை நம்ம இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். 14 இன்ச் வருது. அதை கரெக்டாக நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 14 இன்ச் இருக்குது இல்லையா, அதை நம்ம நாளாக போட்டோம். இப்போ அந்த 14 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ 1.5 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மடிச்சடிக்கு இதோட 14 இன்ச்சு வருது. இங்கேயும் நம்ம 14 இன்ச்சு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு பேக் சைடு ஸ்டிச்சிங்க்கு, ஆனால் நான் இங்கே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இந்த அளவு ப்ளவுஸை நம்ம நாளாக போட்டு இப்போ அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்தே நம்ம கட் பண்ண போகிறோம். கவனமாக பாருங்கள். இது வந்து ஈஸியாக கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தட். பாருங்கள், கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடி நம்ம குறிச்சோம்னா தையல் போடும்போது அது 1/4 இன்ச்சு வெளியில் வரும். அதை உள்ளே குறிச்சிக்கலாம். பேக் சைடு இறக்கும். இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கணும். நம்ம தையல் போட்டோன்னே கரெக்டாகும். இப்போ பேக் சைடு குறிச்சாச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட்டையும் நம்ம இதிலே கட் பண்ணுறதுனால ஃப்ரண்ட்டையும் இந்த ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் நெக் இங்கே வச்சு இது தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கேருந்து நம்ம வந்து பட்டன் பட்டிக்கு வந்து இங்கே நம்ம 3 கிராஸ் போடுவோம் இல்லையா, அதுக்கு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டி தைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு முன் உயரத்தை வந்து நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே வருது, இது வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், 14 இன்ச்சுக்கு இங்கே நம்ம குறிச்சிருந்தோம். இது மடித்து அடிச்சிட்டா 12.5 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருந்தேன். இதில் இருந்து தான் நம்ம வந்து ஆம்கோலுக்கு வந்து மார்க் பண்ணணும். இங்கே வருது, இது ஸ்டிச்சிங்க்கு, இது கரெக்டான அளவு, இது ஸ்டிச்சிங்க்கு. அதே மாதிரி முன்னாடி இப்போ சைடில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு சேர்த்து வெட்டுறோம் இல்லையா, அதனால இந்த இடத்துலையும் ஒரு மார்க் வரும் கிராஸ்க்கு. நம்ம அதே மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவை கரெக்டாக குறிச்சிட்டு ஆம்கோல் அளவு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரோட அளவை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஆம்கோல் அளவு வந்து மார்க் பண்ணிவிட்டு இதோட நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 5 இன்ச்சு வருது. அதே மாதிரி இங்கிட்டும் ஆம்கோலுக்கு ஒரு 5 இன்ச்சு மார்க் பண்ணி இதோட இப்போ ஸ்கேல் வச்சே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு வந்துருச்சு. பாருங்கள், நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணாலும் அளவுகள் கரெக்டாக நம்ம குறித்தோம்னா எதுவுமே மாறாமல் கரெக்டாக வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் எந்த அளவுகளும் மாறாது. இப்போது நம்ம இந்த மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிறோம் இல்லையா, மெயின் டாட், அது வந்து இங்கே வந்து பட்டன் பட்டிக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இது சென்ட்ரு பாயிண்ட்டு, இந்த ஹைட்டு ஃப்ரண்ட் மெயின் டாட்டோட ஹைட்டையும் மார்க் பண்ணிக்கலாம்.
மார்க் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு லைன் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் மெயின் டாட்டு. இப்போ இதிலிருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணி பட்டன் பட்டிட்டு இப்போ ஹார்ம்ஹோல் இருந்து இங்கேருந்து அதே மாதிரி 1.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி இங்கேருந்து ஒரு டாட் மார்க் பண்ணி இப்போ ஃப்ரண்ட் டாட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ பின்னாடி நெக்குக்கு நம்ம குறிச்சிருக்கிறது மார்க் பண்ணிக்கலாம். இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, எனக்கு 2.5 இன்ச்சு வருது. அதே பின்னாடி அகலம், கழுத்தோட அகலம் அதே ஷோல்டர்கிட்ட நம்ம எவ்வளோ அகலம் வைக்கிறோமோ அதே மாதிரி நெக்கு இறக்கத்துக்கும் அகலம் அதே வச்சு அங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டு வளைவு போட்டுக்கலாம் பாருங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னா நேர் கட்டிங் போடுறது தான் ஃபஸ்ட்டு நல்ல பெஸ்ட்டான ஒரு இது. ஈஸியாக கட் பண்ணலாம். நமக்கு வந்து கஸ்டமர்கிட்ட நம்ம வாங்கி தைக்கும்போது நிறைய ஆர்டர் வரும். நீங்கள் வந்து பயப்படாமல் இதை பார்த்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது பேக் சைடு எது ஃப்ரண்ட் எதுன்னு கவனமாக நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டேன். பேக் சைடுக்கும் அதே மாதிரி பேக் நெக்கை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிடுற அளவு மாறாமல் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இங்கே சென்டர் டாட்டுக்கும் ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இது டபுளாக இருக்கிறது கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போது ஆம்கோல் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் டாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு இங்கே 1.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டுமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த அடையாளத்துக்கு இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுமே வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் கை நம்ம கட் பண்ணிக்கலாம். கையை வந்து கரபாகம் கீழே வரணும். இதை அப்படியே 4ஆக ஃபோல்ட் பண்ணணும். நம்ம கிராஸ் கட் வெட்டும்போது கரபாகம் சைடில் வரும். அப்படியே கரபாகத்தை வந்து சைடில் போட்டு வெட்டிட்டு கைக்கும் அதே மாதிரி வரும். இந்த மாதிரி நேர் கட் போடும்போது நமக்கு வந்து கைக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ கையோட ஹைட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கையோட ஹைட் இது வந்து 1 இன்ச்சு நம்ம வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம விட்டுக்கிறோம். அதில் ஒரு லைன் போட்டுட்டு கையோட இறக்கம் கரெக்டான அளவு ஒன்று, ஸ்டிச்சிங் ஒரு 1/2 இன்ச்சு. அதே மாதிரி அடிபாகத்துக்கும் கரெக்டாக வச்சு பாருங்கள். இது கரெக்டான அளவு ஸ்டிச்சிங்க்கு. இது சுற்றளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு லைன் போட்டுக்கலாம். நமக்கு வந்து கையில் சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த கையோட இந்த இதுவும் ஃப்ரண்ட்டில் தான் வரணும். நம்ம வந்து குடஞ்சி வெட்டுறது வந்து ஃப்ரண்ட்டில் தான் நம்ம குடஞ்சி வெட்டுவோம் ப்ளவுஸில். அதே மாதிரியே கையிலையும் இந்த குடஞ்சி வெட்டுற பகுதி வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் ஜாயின் பண்ணும்போது வரணும். அதை கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக வரையாச்சு. இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது சைடையும் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இங்கேயும் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இங்கே மெயினாக ஹைட்டில் ஒரு சிசர் கட் கொடுத்துட்டு இதை அப்படியே 2ஆக விரித்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது குடஞ்சி வெட்டினது வரணும்னு அந்த அடையாளத்துக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸை கட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு இருக்கணும். இது பட்டிக்கு இந்த கழுத்து பகுதி வெட்டணும் இல்லையா, இந்த பீஸு கிராஸ் பீஸ். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவு நானாக கட் பண்ணிடுவேன் உங்களுக்காக.
நான் சொல்கிறேன். கிராஸாக வச்சு இப்படி 1 இன்ச்சு அளவுக்கு இப்படி லைன் போட்டுக்கோங்க. வீட்டில் இருந்தே தைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொழில். நீங்கள் வெளியில் வேலைக்கு போக வேண்டியதில்லை, வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போல்லாம் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தோம். இப்போல்லாம் நம்ம வந்து ஃபோனில் பார்த்து எல்லாமே கற்றுக்கிற அளவுக்கு சோஷியல் மீடியா வளர்ந்துருச்சு. இருக்கும்போது நம்ம வந்து இதை பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பார்த்து உங்களுக்கு நீங்கள் பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இதை பார்த்து புரிஞ்சுது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட், இது வந்து பட்டன் பெட்டிக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைனிங்கில் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு மெயின் கிளாத்தை இப்படி டபுளாக போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து இவ்வளோ கரை வந்து அதிகமாக இருக்குது, இந்த இதில் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம வந்து இப்படி தான் நம்ம நாளாக போடணும். ஏன்னா அந்த சைடு போட்டோம்னா ஒரு சைடு இந்த பூ மாதிரி வருது பார்த்தீங்களா, அது வந்து ஏற்றத்தாழ்வு வரும். அதை பார்த்து செக் பண்ணி போட்டு கட் பண்ணுங்கள். 2 சைடு இப்போ பார்ட்ரு வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரே மாதிரி பார்ட்ரு வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மடித்து அடிக்க இதில் 2 இன்ச்சு விட்டுருக்காங்க. நம்ம மடித்து அடித்ததில் வந்து இந்த பூ தெரிகிற மாதிரி நான் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். நீங்களும் அதை பார்த்து போட்டு கட் பண்ணுங்கள். பூ எப்படி வந்திருக்குது, இந்த பார்டர் எப்படி கொடுத்துருக்காங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணுறதுல தான் இந்த தையலோட நுணுக்கங்களே கட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம கட் பண்ணுறது கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எந்த மிஸ்டேக்குமே வராது கஸ்டமர்கிட்ட. அதே மாதிரி கஸ்டமர் கேட்ட நேரத்தில் நம்ம தைச்சி கொடுத்துட்டோன்னா நமக்கு நிறைய ஆர்டர் வரும். நம்ம வீட்டில் குழந்தைங்களையும் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு வருமானம் அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல